Hello friends, welcome to Unique Designers. இன்னைக்கு வந்து ஒரு bridal blouseல எப்படி டிசைன் பண்றதுங்கறத பார்க்கலாம். இது actually நீங்க நிறைய தடவை இந்த டிசைன் நெட்ல பார்த்திருப்பீங்க. இதுல நான் பாதி சைடு வர்க் பண்ணி முடிச்சிட்டேன். சோ இனிமேல் வந்து இதை எப்படி இதே வர்க் தான் இந்த சைடும் பண்ண போறேன். பட் இது எப்படி பண்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபர்ஸ்ட் எதுல இருந்து ஆரம்பிக்கணும், எப்படி பண்றது அப்படிங்கறது ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் உங்களுக்கு காட்ட போறேன் இப்போ. இந்த டிசைன்ல வந்து ஒரு மேங்கோ இருக்கு. அண்ட் இந்த சென்டர்ல வந்து ஒரு அன்னம் இருக்கு. இது ரெண்டையும் கனெக்ட் பண்ற மாதிரி பீட் வச்சு லைன்ஸ் போட்டுருக்கோம். இந்த லைன்ஸ் வந்து ஒரு செயின் மாதிரி வருது. ஸோ இப்போ இதே தான் இந்த சைடும் வரைஞ்சிருக்கு. இது இந்த பக்கம் வந்து ட்ரேசிங் போட்டிருக்கேன். இந்த அன்னம் வந்து ட்ரேசிங் பண்ணியாச்சு, மேங்கோவும் ட்ரேசிங் பண்ணியாச்சு. இந்த லைன்ஸ் எல்லாம் சாக் பீஸில் தான் வரைஞ்சிருக்கேன். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மேங்கோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கே ஆக்சுவலி 2 மாங்காய் தெரியுது பார்த்தீங்களா. சின்னது வந்து ஃபஸ்ட்டு வரைஞ்சது ரொம்ப சின்னதாக இருக்குன்ட்டு அப்புறம் பெருசு பண்ணியிருக்கேன். ஸோ இது கிடையாது, இந்த பிக் ஒன் தான் இப்போ நம்ம பண்ண போகிறது. வெறும் டபுள் லைன் ஜரி லைன் கொடுக்க போகிறோம். ஜரி செயின் ஸ்டிச், டபுள் லைன் செயின் ஸ்டிச்சில் அவுட்லைன் கொடுக்க போகிறேன். அது டபுள் லைன் அவுட்லைன் போட்டு முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்தது வந்து ஒரு லைன் சீனி பாசி வைக்க போகிறேன். அந்த டபுள் லைன் செயின் ஸ்டிச்சுக்கு அப்புறம் ஒரு லைன் சீனி பாசி வைக்கிறேன். டல் கோல்டு சீனி பாசி எடுத்திருக்கேன். இதில் டபுள் லைன் ஜரி போட்டு அதுக்கப்புறம் ஒரு லைன் சீனி பாசி வச்சாச்சு. அடுத்ததாக ஒரு லைன் ஒயிட் கலர் ஸ்டோன் செயின் வைக்கிறேன். இந்த மாதிரி மேங்கோ ஷேப் பண்ணும்போது இந்த டிப்லேருந்து ஆரம்பிக்கும் போது இங்கே வந்து சிங்கிள் லைனாக தான் ஆரம்பிக்கணும். அப்படியே போட்டுகிட்டே வந்து இங்கே மட்டும் தான் டபுள் லைனாக வரும். ஸோ ஆரம்பிக்கும் போது சிங்கிள் லைனாக தான் வைக்கணும். மேங்கோ ஷேப்லலாம் வந்து கரெக்டாக இந்த கார்னர் டர்ன் பண்ணுறதுல தான் அழகாக இருக்குது. ஸோ கரெக்டாக வரையும் போதே நீட்டாக வரைஞ்சிட்டு ஷேப் கரெக்டாக பண்ணணும். இப்போ இந்த ஒயிட் ஸ்டோன் செயின் கற்று மறுபடியும் ஒரு லைன் சீனி பாசி, அதே டல் கோல்ட் சீனி பாசி. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து மெட்டீரியல்ஸ் பற்றி நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க கமெண்ட்ஸில். அண்ட் என்ன நீடலு, த்ரெட்டு அண்ட் ஜரியோட நம்பரு நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ அதெல்லாமே வந்து நான் பிகினர்ஸ் வீடியோவில் போடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ மெட்டீரியல்ஸ் பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி பிகினர்ஸ் வீடியோவில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். பொங்கல் பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பிகினர்ஸ்க்கான பேசிக் ஸ்டிச்சஸோட வீடியோஸ் வரும். ஏன்னா அது வரைக்கும் எனக்கு ஆர்டர்ஸ் இருக்குது, கொஞ்சம் அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு எல்லா மெட்டீரியல்ஸ் பற்றின எக்ஸ்ப்ளனேஷனும் A to Z என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குது, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னென்ன இருக்குன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஞ்சம் ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு இந்த மேங்கோட பார்டர் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இதுக்குள்ளே வந்து எப்போவுமே மேங்கோ பண்ணும்போது இந்த மாதிரி சுற்றி உள்ள அடுத்த திலகம் ஷேப் வரும், இப்படி தான் கொண்டு போவோம். இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாங்கிறதுக்காக இந்த மேங்கோட ஒன் சைடில் மட்டும் இந்த குந்தன் ஸ்டோன்ஸ், ரவுண்ட் குந்தன் ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணிவிட்டு அந்த ஆப்போசிட் சைட் இந்த பாதியில் ஒரு ஃப்ளவர் வர மாதிரி. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோன்றதுக்காக இது பண்ணிகிட்ருக்கேன். இல்லைனா எப்போவுமே வந்து மேங்கோ டிசைனில் வந்து இங்கேருந்து ஆரம்பிப்பாங்க. இந்த இடத்துலேருந்து ஒரு ஃப்ளவரு ஒரு ஸ்டோன், திலகம் ஸ்டோன் வச்சு அதை சுற்றி ஒர்க்கு அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து இப்படி பாதியாக பிரித்து பண்ணுறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ரெட் கலர் ஸ்டோன்ஸுக்கு அடுத்து ஒரு லைன் சின்ன பார்டர் மாதிரி சீனி பாசி வைக்கிறேன். இந்த ஒரு லைன் சீனி பாசிக்கு அடுத்து மறுபடியும் ஒரு லைன் ஒயிட் ஸ்டோன் செயின் வைக்க போகிறேன். இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஹாஃப் ஃப்ளவர் மாதிரி போட போகிறோம். ஃபுல் ஃப்ளவர் இல்லாமல் ஒரு 5 பெட்டல்ஸ் வச்சு ஒரு ஹாஃப் ஃப்ளவர். ஸோ இந்த சென்டரில் ஒரு இந்த ஸ்டோன் வைக்க போகிறேன். இது வந்து கிளிப் ஸ்டோனு. பேக்கில் வந்து ஒரு மெட்டல் கிளிப் இருக்கும், முன்னால் வந்து நல்ல ஷைனிங்கான ஒயிட் ஸ்டோன் இருக்கும். இது நார்மல் நீடில் அண்ட் த்ரெட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிளிப் ஸ்டோன் சுற்றி மறுபடியும் ஒரு லைன் சீனி பாசி வைக்கிறேன். வச்சுட்டு அதுக்கப்புறமா திலகம் ஸ்டோன்ஸ் வச்சு அதை ஃப்ளவர் மாதிரி ஆக்கணும். இப்போ இந்த கிளிப் ஸ்டோன் சுற்றி வந்து ஒரு திலகம் ஸ்டோன் மெரூன் கலரில் இந்த ரெட் கலர்லேயே எடுத்திருக்கேன். இதை அரேஞ்ச் பண்ணணும், ஃப்ளவர் மாதிரி அரேஞ்ச் பண்ணிடணும். ஆக்சுவலி இது வெட்டிங் சாரீ. ஸோ கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் எதுவுமே கிடையாது, ஃபுல் ரெட் அண்ட் கோல்டு காம்பினேஷன் தான், வேறு எந்த கலருமே யூஸ் பண்ணல நம்ம. இப்போ இந்த திலகம் ஸ்டோன்ஸ்க்கெல்லாம் அவுட்லைன் ஒரு லைன் ஜரி லைன் ஒரு செயின் ஸ்டிச் போடணும். போட்டோம்னா அது ஒரு ஃப்ளவர் மாதிரி கம்ப்ளீட் ஆகிடும். இந்த அன்னம்க்கு ஒர்க் பண்ண போகிறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இதோட உடம்புல ஃபுல்லாக வந்து டபுள் லைன் செயின் ஸ்டிச் கொடுக்க போகிறேன், அவுட்லைன் மாதிரி.
இப்போ இந்த மேங்கோ கொடுத்தோம்ல அது மாதிரி இதுலேயும் டபுள் லைன் செயின் ஸ்டிச் அவுட்லைன் கொடுக்குறோம். அதாவது இதோட இந்த ஹெட் போர்ஷனு இந்த வயிற்று போர்ஷன் இது எல்லாத்துக்குமே டபுள் லைன் கொடுக்கணும். இந்த சென்டரில் ஒரு விங்ஸ் மாதிரி வருது, 2 மேங்கோ ஷேப் வருது, இது 2க்கும் வந்து சிங்கிள் லைன் கொடுக்கணும். இப்போ இந்த அன்னம்க்கு வந்து அவுட்லைன் ஃபுல்லாக முடிச்சாச்சு. சரி வச்சு அவுட்லைன் கொடுத்துருக்கேன், டபுள் லைன் செயின் ஸ்டிச்சு. அண்ட் பீக்குக்கு வந்து செயின் ஸ்டிச் வச்சே ஃபில் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி லெக்ஸுக்கும் பீக்குக்கும் நான் எப்போவுமே வந்து அன்னம் பீகாக் எது போட்டாலுமே வந்து பீக்குக்கும் அதோட லெக்ஸுக்கும் வந்து செயின் ஸ்டிச் வச்சே ஃபில் பண்ணிவிடுவேன். அண்ட் இந்த கொண்டையில் வந்து ஒரு இதுக்கு மட்டும் சாட்டன் ஸ்டிச் போட்டு அவுட்லைன் போட்டிருக்கோம். இதுக்குள்ள பீட் வரும். ஸோ இப்போ இந்த இடத்துல இதோட நெக்கில் வந்து கொஞ்சம் டெக்கரேட்டிவாக ஸ்டோன்ஸ் வச்சு ஃபில் பண்ணணும். ஒயிட் ஸ்டோன் செயின் எடுத்திருக்கேன். ஒயிட் ஸ்டோன் செயின், அதுக்கப்புறம் ரெட் ஸ்டோன் செயின், மறுபடியும் ஒயிட்டு, அந்த மாதிரி இந்த மாதிரி வச்சு தைக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஒயிட்டு, அப்புறம் ரெட்டு, அப்புறம் ஒரு ஒயிட், இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த லைனை ஸ்டிச் பண்ணுவோம். இந்த கொண்டை போர்ஷனில் வந்து ஒரே ஒரு கோல்ட் ஸ்டோன் வைக்கிறேன், ஒரு திலகம் ஸ்டோன் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு. அண்ட் அன்னமோட கழுத்தில் வந்து இந்த ஸ்டோன் செயின் வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு கீழே வந்து ஒரு 3 திலகம் ரெட் கலர் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுறேன். நம்ம இந்த ஃப்ளவரில் யூஸ் பண்ணோம்ல மேங்கோவில், அதே ரெட் கலர் ஸ்டோன் தான். எப்போவுமே அன்னமுக்கு வந்து கழுத்தில் வந்து கொஞ்சம் டெக்கரேட்டிவாக பண்ணால் தான் ரொம்ப அழகாக இருக்கும். பீகாக் கூட கழுத்தில் எவ்வளோ டெக்கரேஷன்ஸ் கொடுக்க மாட்டோம். அன்னமுக்கு வந்து கழுத்தில் வந்து கொஞ்சம் டெக்கரேட்டிவாக பண்ணும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டியாச்சு. இந்த இடத்துல அதோட இந்த ரெக்கம் வருது இல்லையா, இந்த இடத்துல வந்து ஒரு மேங்கோ ஷேப், எப்போயுமே இது வந்து ஒரு மேங்கோ ஷேப் வரும். இதில் வந்து நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோன் ஒட்டுறேன். ஒரு கிளிப் ஸ்டோன், இது திலகம் ஷேப்பில் ஒரு கிளிப் ஸ்டோன் இப்போ காட்டுறேன். இது வந்து இந்த மாதிரி இருக்கும், கிளிப் தனியாக கிடைக்கும். அண்ட் இது மேலே வைக்கிறதுக்கு இந்த ஸ்டோன், இது வந்து பிளாஸ்டிக் இல்லாமல் ரியல் கொஞ்சம் ஸ்வரோஸ்கி கிறிஸ்டல் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா ஹெவியான ஒரிஜினல் ஸ்டோன் மாதிரி இருக்கும், ஷைனிங் நல்லாயிருக்கும். பிரைடல் பிளவுஸஸ்க்கு இது யூஸ் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஸ்டோன் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். இது பார்த்துக்கோங்க. இதில் வந்து இந்த 4 சைடும் இது மெட்டல் கம்பி மாதிரி இருக்கும், இது நல்லா ஷார்ப்பாக இருக்கும். இதை வந்து நம்ம எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல அடியில் கிளாத்தோட அடியில் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணணும். பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த கம்பி மட்டும் மேலே வந்துடும். ஸோ இப்போ கம்பி மேலே வந்துடுச்சு. இப்போ இந்த கம்பி 4 கம்பிக்கு நடுவில் இருக்கிற கிளாத்தை வந்து கொஞ்சம் போல் கட் பண்ணி விடணும் சிசர் வச்சு. லைட்டாக சும்மா ஒரு ஸ்லிட் மாதிரி போட்டு விடுங்க, சும்மா கட்ஸ் மட்டும் கொடுங்க. கொடுத்துட்டோம்னா இது கொஞ்சம் பள்ளம் கிடைக்கும் நமக்கு. இப்போ இந்த பள்ளத்தில் வந்து நல்லா க்ளூ கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கணும், ஃபேப்ரிக் க்ளூ நிறையா போட்டுட்டு இந்த இடத்துல இந்த ஸ்டோனை ஒட்டிடணும். நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த சைடில் இருக்கிற கம்பியை வந்து நல்லா வளைச்சி விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டோன் நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, ரொம்ப தூக்கியும் இல்லாமல் அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கும். இதை அப்படியே மேலே ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா, இப்போ கிளிப்பெல்லாம் மாட்டிட்டு இப்படி இருந்துச்சுன்னா இது மேலே ஃபிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப எம்போஸ்டாக இருக்கும், துணியை விட்டு ரொம்ப தள்ளி வரும். பட் இப்படி நல்லா அடியில் கூடி கிளிப் வச்சு பண்ணும்போது நல்லா ஃப்ளாட்டாக செட் ஆகிடும் அண்ட் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம இதை சுற்றி டெக்கரேஷன் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் காயட்டும், அதுக்கப்புறம் அடுத்து பீட் ஒர்க் பண்ணணும். இப்போ இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் காஞ்சிடுச்சு. இப்போ இந்த மேலே இருக்கிற கோல்டு ஸ்டோன் சுற்றி ஒரு லைன் ஸ்ப்ரிங், கோல்டு ஜர்தோஷி ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த ஸ்டோன்ஸ் சுற்றி ஃபுல்லாக ஸ்ப்ரிங் வச்சு முடிச்சாச்சு. இந்த கோல்டு ஸ்டோனுக்கும் ஜர்தோஷி ஸ்ப்ரிங் வச்சுட்டேன். இங்கே கீழே இந்த ரெட் திலகம் வச்சோம் இல்லையா, இதுக்குமே வந்து ஜர்தோஷி வச்சாச்சு சுற்றி. அண்ட் இப்போ இந்த இடத்துல இங்கே ஒரு மேங்கோ ஷேப் வருது, இதுக்கு வந்து ரெட் கலர் ஸ்டோன் செயின் வைக்கிறேன் அவுட்லைனை. நடுவில் வந்து கோல்ட் பீட்ஸ் ஃபில் பண்ண போகிறேன், அதனால் அவுட்லைன் வந்து ரெட் கலர் ஸ்டோன் செயின் வைக்கிறேன். இப்போ வந்து இனி அடுத்து பண்ண போகிறது ஃபுல்லாக பீட் ஒர்க்கு தான். இந்த மயிலோட இந்த அன்னமோட ஹெட்டுக்கு அண்ட் இந்த உடம்புக்கு இந்த இடத்துலலாம் ஃபுல்லாக பீட் வச்சு சீனி பாசி, இந்த டல் கோல்ட் சீனி பாசி வச்சு ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறோம். அண்ட் இந்த இடத்துலையுமே ஒரு லைன் பீட் வரும். இந்த கொம்பாக போட்டிருக்கோம் இல்லையா, இதுக்குமே ஒரு லைன் சீனி பாசி தான் வைக்க போகிறேன். ஸோ இது ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்ப்போம். நான் முதல்ல ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த அன்னமில் வந்து ஓரளவுக்கு பீட்ஸு த்ரெட்டு அதெல்லாமே போட்டு முடிச்சாச்சு. ஃபைனலாக வந்து ஜரி அவுட்லைன் கொடுக்கணும், அது போக இந்த ஸ்டோன்ஸ் மட்டும் ஃபில் பண்ணணும். அதை லாஸ்ட்டாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து நான் இந்த பீட் ஒர்க் பண்ணிடுறேன். இப்போ இந்த மேங்கோக்கும் இந்த அன்னமுக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி செயின் மாதிரி பீட் வைக்க போகிறோம். அதுக்கு வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் ரவுண்ட் பீட்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம சாதாரணமாக பீட்ஸ் வைக்கும்போது அடுத்தடுத்து தைச்சிட்டே வந்துடுவோம்.
ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். ஒரு பீட் போட்டுட்டு சாதாரணமாக வைக்கும்போது நம்ம அடுத்த பீட் போட்டுருவோம். அப்படி இல்லாமல் இன்னொரு குட்டி செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த பீட், மறுபடியும் ஒரு குட்டி செயின், அப்புறம் ஒரு பீட். இது வந்து ஒரு லைட்டாக ஒரு கேப் விட்டு விட்டு வைக்கிற மாதிரி இருக்கும். இது எதுக்காகனா இந்த பீடு சுற்றி சுற்றி ஜரி ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஜரி பண்ணும்போது கொஞ்சம் கேப் இருந்தால் தான் அது ஃபினிஷிங் கரெக்டாக வரும். அதனால் லைட்டாக ஒரு ஒரு குட்டி குட்டி செயின் தான், ரொம்ப பெரிய கேப் விட்டுறாதீங்க, நல்லா இருக்காது. குட்டி குட்டி கேப் விட்டு இந்த மாதிரி போடுவோம். இப்போ இந்த ஒரு லைன் மட்டும் பீட் வச்சு முடிச்சிருக்கேன். இதை சுற்றி எப்படி ஜரி போடுறதுங்கிறத காட்டுறேன். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா பீடுக்கு இந்த சைடு, அப்புறம் இந்த நம்ம நடுவில் கேப் விட்டுருக்கோம்ல அந்த 2 பீடுக்கு அந்த கேப்பில் ஒரு லைன் போட்டு அப்படியே கண்டினியூஸாக நெளிவு நெளிவாக கோலம் போடுற மாதிரி இப்படி போட்டுகிட்டே வரணும். இப்போ இது வந்து எண்டு வரைக்கும் போட்டுட்டு இப்போ இதான் எண்டு பீடுன்னு வச்சுக்கிட்டோம்னா அப்படியே ரிவர்ஸ் திரும்ப இப்படி வரணும். இப்படி வந்து இந்த பக்கம் நம்ம புள்ளி வச்சு கோலம் போடுறதெல்லாம் இப்படி தான் போடுவோம். அதே மாதிரி தான் பீடோட 2 பக்கமும் இந்த ஜரி லைன் வரணும். இது மாதிரி போட்டுட்டு இதுக்கு அவுட்லைன் எக்ஸ்ட்ரா ஒரு லைன் கொடுக்கணும் வெளியில். இந்த பெண்டெல்லாம் கொஞ்சம் டீப்பாக பண்ணி அவுட்லைன் கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி இந்த சைடும் இப்போ இது ஸ்ட்ரைட்டாக பார்க்கும்போது இந்த மாதிரி ஃபினிஷிங் இருக்கும். லைக் 2 சைடும் நல்லா திக்காக ஜரி போட்டு இது ஃபுல்லாக இந்த செயின் ஃபுல்லாக போடணும். இந்த மாதிரி 5 செயின் போடணும். இது ஃபுல்லாக முடிச்சப்புறம் வந்து எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். இப்போ நம்ம அந்த 5 லைன் போட்டால் இந்த மாதிரி தான் வரும். அழகாக நல்லா திக்காக இருக்கும். பாசி வச்சுருக்கோம். பாசி வந்து அது செயின் மாதிரி இருக்கும், 2 சைடும் ஜரி போட்டிருக்கிறதுனால. ஸோ இப்போ இதுதான் லெஃப்ட் சைடில் இருக்குது. ரைட் சைட்லேயும் ஃபுல்லாக இது மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபுல் ப்ளவுஸ் கட்டுற எடுத்து இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு. இந்த லைன் சுற்றி ஃபுல்லாக ஜரி ஃபுல்லாக போட்டாச்சு இந்த பீடுக்கு பக்கத்தில். அண்ட் இங்கேயும் வந்து இந்த கொம்பில் ஃபுல்லாக த்ரெட்டு போட்டு அதுக்கப்புறம் பீட் வச்சுட்டு சுற்றி ஒரு லைன் ஜரி போட்டிருக்கேன். இப்போ நம்ம இந்த பீட்ஸ் ஒட்டணும்னு சொன்னீங்க, அது வந்து இந்த கேப்லையும் பீட்ஸ் ஒட்ட போகிற பீட்ஸ் பேர் வந்து மைக்ரோ பீட்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து இதுக்கு ஜுவல் மேக்கிங்கில் அந்த மாதிரி திங்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க. பட் நம்ம இப்போ புதுசாக வந்து இதில் ட்ரை பண்ணுறோம். ஏற்கனவே ஒரு ப்ளவுஸில் பண்ணியிருக்கேன். பட் இப்போ இதில் வந்து இந்த கேப்பில் ஃபில் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறேங்கிறதையும் காட்டுறேன். கீழே வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஏதாச்சும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு எந்த இடத்துல வேணுமோ அங்கே ஃபுல்லாக ஃபேப்ரிக் க்ளூ போட்டுடணும். இதில் ஃபேப்ரிக் க்ளூ போட்டாச்சு. கொஞ்சம் திக்காக ஒரு லேயர் மாதிரி போடணும், ரொம்ப லைட்டாக போடாமல் ஓரளவுக்கு திக்காக நிறையா இருக்கிற மாதிரி போட்டுட்டு இதுதான் நான் சொன்ன அந்த மைக்ரோ பீட்ஸ். இப்போ கோல்டன் கலர் எடுத்திருக்கேன், நல்லா ஷைனிங்காக இருக்கும். பட் இதில் ஹோல்ஸ் எதுவுமே இருக்காது, ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். சும்மா ஒட்டுறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இதில் கொஞ்சமாக எடுத்து இது மேலே அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கலாம். போட்டுட்டு லைட்டாக வந்து மேலே டேப் பண்ணி விட்டுறணும். ரொம்ப அழுத்தக்கூடாது, லைட்டாக டேப் பண்ணி விட்டுணும். அடுத்து இதை வந்து இந்த ஏற்கனவே இருக்கிற பாக்ஸ்க்குள்ளே அப்படி லைஸாக சாய்ச்சி விட்டுருணும். எக்ஸஸ் பீட்ஸ் ஃபுல்லாக கீழே விழுந்துடும். இப்போது இந்த இடத்துல ஃபுல்லாக பீட் ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும். இது வந்து இப்போ ஒயிட்டாக க்ளூவோடு இருக்குது. க்ளூ வந்து தெரியுது, ஒயிட் க்ளூ தெரியுது. இந்த ஃபேப்ரிக் க்ளூ எப்போவுமே காஞ்சதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆகிடும். அப்போ வந்து இந்த பீட்ஸ் மட்டும் தான் தெரியும். அப்போ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதில் வந்து ஒட்டி காய வச்சது இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட்டே தெரியாது, வெறும் பீடு மட்டும் தான் தெரியும். ஸோ இந்த எஃபெக்ட் கொஞ்சம் நேரம் காஞ்சதுக்கப்புறம் அந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ இதில் ஃபில் பண்ணியாச்சு. இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் கவர் ஆகிடுச்சு. இன்னும் இங்கே வந்து ஸ்டோன்ஸ் ஒட்டணும்.
அதுவும் காட்டிடுறேன். இந்த கேப்பில் கொஞ்சம் போல் ஒயிட் ஸ்டோன்ஸ் ஒட்டணும், அது எப்படிங்கிறத காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த ரெட் ஸ்டோனுக்கு அடுத்து இங்கே கேப் இருக்கு இல்லையா, இதில் ஃபுல்லாக க்ளூ ஒட்டணும் நிறையா. இந்த பீட்ஸ்க்கு எப்படி ஒட்டணுமோ அதே மாதிரி கொஞ்சம் தாராளமாக க்ளூ போட்டுக்கணும். இதில் ஒட்ட போகிற ஸ்டோன்ஸ் வந்து இதுதான், நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஜுவல் மேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற ஸ்டோன்ஸ் இது வந்து ரிவர்ஸ் சைட் பேக் சைடில் வந்து ஊசியாக இருக்கும், குமிழ் கல்லுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் ஊசியாக இருக்கும், இது ஷார்ப்பாக இருக்கும், ஃப்ளாட்டாக இல்லாமல். முன்பக்கம் வந்து நல்லா ஒயிட்டாக ஷைனிங்காக இருக்கும், ரியல் ஸ்டோன்ஸ் மாதிரி இருக்கும். இதுதான் நம்ம இப்போ இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ க்ளூ எதுக்கு நிறையா போட்டிருக்கோன்னா, இந்த ஸ்டோனை வந்து இதில் பதிக்கிற மாதிரி அமுக்கி ரொம்ப அமுக்கிட வேணாம், லைட்டாக ஓரளவுக்கு அமுக்கி வச்சோம்னா நல்லா கிராண்ட் லுக் கிடைக்கும். இப்போ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இங்கேயுமே அந்த கோல்டு பீட்ஸ் ஒட்டிட்டோம், இங்கேயும் அந்த ஒயிட் ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கும். இப்போ ஒயிட் ஸ்டோன் ஒட்டினோன்னே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒயிட் இது தெரியும். ஆனால் காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெறும் ஸ்டோன்ஸ் மட்டும் தான் தெரியும், இந்த க்ளூ இது தெரியவே செய்யாது. ஸோ இதுதான் ஃபினிஷ்டு. இது இப்போ தான் ஒட்டி வச்சுருக்கோம் நம்ம. இந்த ப்ளவுஸ் வந்து ஆக்சுவலி நெட்டில் இருந்து தான் அவங்க எடுத்து கொடுத்தாங்க இந்த டிசைனு. அதில் வந்து இந்த மயில் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது, அதை வந்து நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இந்த அன்னம் மாதிரி போட்டிருக்கேன். இப்போ இந்த அன்னத்துக்குரிய ட்ரேஸ் வந்து நம்ம பிளாகில் இருக்கும், நீங்கள் வேணும்னா அந்த பிளாகில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு பீஸ் மட்டும் தான் இருக்கும், ஒரு அன்னம் இருக்கும். நீங்கள் அதை வரையும் போது ரிவர்ஸ் பண்ணி வச்சுக்கணும், ஒன்று வரைஞ்சிட்டு இன்னொரு சைட் ரிவர்ஸ் பண்ணி வச்சு ட்ரேஸ் பண்ணிக்கணும். இந்த லைன்ஸ் எல்லாம் வந்து ப்ளவுஸோட அளவு பொறுத்து, நெக்கோட இறக்கம் பொறுத்து நம்ம இதெல்லாம் போட்டுக்கணும். ஸோ நான் இதோட ட்ரேஸ் மட்டும் தான் பிளாகில் போட்டிருக்கேன். அண்டு ஸ்லீவுக்கு வந்து இந்த ஒரு அன்னம் போட்டுட்டு சைடில் இந்த லைன்ஸ் மட்டும் வர மாதிரி வரைஞ்சிருக்கேன். அது இன்னும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் அடுத்து அந்த பிக்சருமே பிளாகில் போடுவேன். இந்த வீடியோ பற்றின உங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அண்டு மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ப்ளவுஸில் கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.